சரி, முதலில் எனக்கு பான் கேக் வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. எளிது, எனக்கு மாவு தயார். நான் உள்ள வந்துட்டேன். அதே என் பிடித்த கரண்டி எங்கே? இதோ நான் மாவை எடுத்து தட்டில் ஊற்றுகிறேன். முதல் தோசை தயார். அருமையா இல்லையா பெண்களே? கூல். ஹே ஹேண்ட், அந்த பாடல எனக்கு கொண்டு வா. சிறப்பு. மைதான் உங்களுக்கு தேவை. அதை மாவில் சேர்த்து கலக்கவும். அருமையான நிறம். அதை வாணலில் ஊற்றுகிறேன். என் கையொப்ப பன்கேக் தயார். சிறப்பு. அப்படியா? இல்ல, கருப்பு நிறம் அதிகமாக இருக்கும். நான் பிரகாசமான நிறங்களை எடுப்பேன். அதனால் நான் அதை எண்ணெய் ஸ்டென்சிலால் நிரப்புகிறேன். என்ன? மாவு முடிஞ்சிட்டதா? ஓ சரி. மாவால் மூடப்பட்டு விட்டேன். இது நடக்கிறது. நான் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, என் கையில கொஞ்சம் மீதம் இருக்கிறது. பரவாயில்லை, சுவையாக இருக்கிறது. சரி, நான் என் பான்கேக்கை நிறமிடுவதை தொடர்கிறேன். ஆகவே இது தயாராகிவிட்டது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அப்போ எனக்கு என் பான்கேக் எடுக்க நேரம் வந்துட்டது. இப்பொழுது அதுல மேப்பிள் சிரப் சேர்க்கிறேன். இதோ போலி இனிப்புகளை விரும்புகிறாள். ஓ, என் கடைசி பான்கேக் தயாராகிவிட்டது. இப்போது இதை இந்த இரத்த சிவப்பு ஷர்பத்துடன் அலங்கரிக்க வேண்டும். மேலும் சில சிலந்திகள். பெண்களுக்கு சிலந்திகள் பிடிக்கும் இல்லையா? சரி, போலி, நமது உணவுகளை சுவைக்க தயாரா? அருமை. சரி, தட்டில் என்ன இருக்கிறது? சிலந்திகள். அருவருப்பு. அவற்றை வெளியே எறியலாம். சரி, புதன்கிழமையின் பன்கேக்குகளை முயற்சிக்கிறேன். அவை உண்மையில் சுவையாக இருக்கின்றன. சரி, அடுத்தது என்ன? பாட்டியின். அவை மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கின்றன. ஓ, எனக்கு பிடிக்கும். ஆஹா, குளிர். ஓ, இது ஒரு யூனிகார்ன். என்னிடம் விரைவில் வாருங்கள், சுவையான குழந்தை. இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு யூனிகார்ன்கள் மிகவும் பிடிக்கும். காண்டி, இது ஒரு வெற்றி. ஹூரே, நான் மிகச் சிறந்தவன். இப்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்கவும். சரி, அப்படியா? உருளைக்கிழங்கை தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேண்டி என்ன செய்கிறாள்? பரவாயில்லை, இது ஒரு லைஃப் ஹேக். உருளைக்கிழங்குகள் சில வினாடிகளில் தோலுரிக்கப்படும். தோலுக்கு மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இப்போது என் சிறப்பு உருளைக்கிழங்கு கத்தி. சரியான துண்டுகள். நான் அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து நிறத்தை சேர்க்கிறேன். அதை கலக்கிவிட்டு வோலா, சிவப்பு உருளைக்கிழங்குகள். உண்மையில் கலந்த நிறங்கள். நான் இன்னும் சில நிறங்களை சேர்க்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்து முதல் பகுதியை போடுகிறேன். சில நிமிடங்கள் என் உருளைக்கிழங்குகள் தயாராகிவிட்டன. அதை எடுத்து மீதியை மீண்டும் செய்கிறேன். அற்புதம். நீ தூங்குகிறாயா? எழுந்துரு. ஓ, நான் கவனக்குறைவாக இருந்தேன். நான் எங்கே இருந்தேன்? ஓ ஆம், நாங்கள் உருளைக்கிழங்கை வறுக்க வேண்டும். நன்றா. அதுதான். என்ன ஹேங்கம்? ஆமென். நான் அதை ஒரு தட்டில் வைக்கிறேன். மையத்துல சாஸ் இருக்கட்டும். உப்பு சேர்க்க மட்டுமே உள்ளது. So, verschiedene ze kaishucha, so may parchment deliverchonum. Aber det var en spray spray. Evrat sprechen ja. என்ன? ஓ, அது சிக்கியதாக தெரியவில்லை. ஓ, புதன்கிழமை நீ முழுவதும் கருப்பாக இருக்கிறாய். ஓ, வயதான பெண்மணியை பயமுறுத்தி விட்டாய். நான் மீண்டும் உருளைக்கிழங்குகளுக்கு செல்வேன். அவை எவ்வளவு கருப்பாக இருக்க முடியும் அவ்வளவு இருக்க வேண்டும். எங்களுக்கு தேவையானதை நான் ஒரு கிண்ணத்துல போட்டு சாஸ் சேர்க்கிறேன். ஆம், அதுதான் என் பாணி. எனக்கு கிடைத்து விட்டது. இப்போது நீ என்ன சொல்கிற பாப்போம்? போலி, பியூ. நான் எங்கு தொடங்குவது? அது சுவாரஸ்யமாக தெரிகிறது. நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, நிமிஷம். மிகவும் சுவையாக இருந்ததால எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு அதை கெட்சப்ல மூழ்க விட்டு போகலாம். பாட்டி, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நன்றி. அப்படியா? என்ன வண்ணமயமான உருளைக்கிழங்குகள். நான் ஒரு வானவில் சாப்பிடுவது போல இருக்கிறது. காண்டி, இது பாராட்டுக்கு அப்பாற்பட்டது. ஹூரே, நான் மீண்டும் வென்று விட்டேன். என்ன
பெரிய வயிறு. நான் நிறைந்து விட்டேன். இப்போது எனக்கு அவசரமாக ஒரு பர்கர் வேண்டும். சரி, எளிது சகோதரி, தொடங்கலாம். முழு தீ. நாங்கள் பண்களை பொரிக்க வேண்டும். சரியாக பழுப்பு நிறமாக. கட்லெட் செய்ய நேரம். நான் நறுக்கிய மாமிசத்தை ஒரு வாணலியில் வைத்து ஒரு வட்டமாக உருவாக்குவேன். உங்களுக்கு ஒரு கட்லெட். மேலே சீஸ். அதை பனில் மாற்றலாம். நான் அதை மற்றொரு பன்னுடன் மூடுகிறேன். அருமா. மற்றும் என் பர்கர் தயாராக உள்ளது. அந்த சலிப்பான பன்கள் என்ன? அவற்றுடன் முடிந்தது. நான் ஒரு டோனட் எடுப்பேன். வெந்தய கல்லும் தேவையில்லை. அதனால் இதை செய்வோம். நான் இத பாதியாக வெட்டுகிறேன். இப்போது நான் சாக்லேட்டை உள்ள வைக்கிறேன். மேலும் இது நல்லதாக இருக்கும். இப்போது இந்த திரவ மிட்டாயை முயற்சிக்க வேண்டும். மோசமாக இல்லை. சேர்க்கிறேன். அருமை. இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள். இது ஏன் ரகசிய பொருள். இது சாதாரணமாக தாங்கும். நான் எல்லாவற்றையும் ஸ்ட்ராபெரி சிரப்பால் நிரப்பி டோனட்டின் இரண்டாம் பாதியால் மூடுவேன். என்ன அழகு. புதன்கிழமை எப்படி? நான் கத்தியை பயன்படுத்தி சீசில் குழாய் வடிவிலான ஒரு வடிவத்தை உருவாக்குவேன். இது போல நான் அதை ஒரு பனில் வைப்பேன். அப்புறம் ஒரு கட்லெட், ஒரு வெள்ளரிக்காய் நாக்கு, அப்புறம் இரண்டாவது சீஸ். அதை ஒரு பன்னுடன் மூடுகிறேன் மற்றும் 2 குழிவுகளை உருவாக்குகிறேன். அங்கே கடுகு ஊற்றுகிறேன். எனக்கு கொண்டு வா வைங்க. கொடுத்தேன். அதுதான் அவை பொருந்தும். இப்போது நான் அவற்றை மேல் வைக்கிறேன். அருமை. என் மான்ஸ்டர் பர்கர் தயார். ஓ இல்ல, என்ன ஒரு பயங்கரம். ஐயோ சரி, போலி உனக்கு சுவைக்க நேரம். சரி சரி, எவ்வளவு குளிர். இதிலிருந்து தொடங்குகிறேன். சுவை சுவை. ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர், எனக்கு தெரியும். இப்போது இதை. அரடே, இது ரொம்ப உலர்ந்திருக்கிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ இல்லை. ஓ ஓ பெரிய விஷயம். நான் சாஸ் பத்தி மறந்துட்டேன். அருமை. இது என்ன? நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவை மிகு. இது மிகுந்த சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? எதற்காக என்றால் இந்த மான்ஸ்டர் மிகச் சிறந்ததாக மாறிவிட்டது. வென்ஸ்டே வென்று விட்டது. மூடு இடுகிடைய கீழே சாவிய வைக்கிறேன். யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஓ, அவள் வருகிறாள். அப்படின்னா நமக்கு என்ன இருக்கிறது இங்கே? ஏதேனும் காந்தளி இருக்கிறதா? இங்கு எனக்கு தெரியும். முழுவதும் சர்க்கரை மிட்டாய். சின்ன பேர் பலகை பாத்தீங்களா? மருத்துவமனையிலே சர்க்கரை மிட்டாய் வேண்டாம். இதை உங்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டியிருக்கிறது. அனைத்தையும் அதை மீண்டும் கொடுத்துவிட்டு நான் அவற்றை மீண்டும் பார்க்க கூடாது. மிட்டாய் இல்லைன்னு எப்படி இருக்கிறது? ஒரு நிமிஷம், நான் ஒன்னு ஒளிச்சு வச்சிருக்கேன். வாவ், எவ்வளவு ருசி. இன்னும் வேணும். ஓய் இல்ல, முடிஞ்சிடுச்சே. நல்ல யோசனை. இப்போ நேனே நண்பர்களுக்கு மெசேஜ் பண்றேன்பா. அவங்களால் உதவ முடியும். ஓ, ஒரு செய்தி. இது காண்டியிடம் இருந்து வந்தது. என்ன? ஷீலா காண்டி இல்லாமல் இருக்கிறாளா? நாம் அவளுக்கு உதவ வேண்டும். நான் ஒரு பின்னணி பை எடுத்து எல்லா இனிப்புகளையும் எடுத்து செல்லுகிறேன். சாலையை நெருங்க நேரம் வந்துவிட்டது ஜாக். இதோ மருத்துவமனை. ஏய், இங்கே நிறுத்து. நீ அந்த அடையாளம் பாக்குறியா? எந்த கண்டியுமே இல்ல. அட சரி. ஓ, எனி ஆட்கள். அப்பா. ஓ, ஒரு நோயாளி. வணக்கம். உங்கள் குழந்தை எப்படி இருக்கிறான்? ஓ, நிச்சயமாக. உள்ள வாங்க. ஒரு யோசனை. முதலில் எனது தோற்றத்தை மாற்றிடுவேன். இது எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா? இப்போது எல்லா மிட்டாய்களையும் எனது பைக் பேக்ல வைக்கிறேன். இப்போது நான் முடித்துவிட்டேன். நான் விரைவில் ஒரு அம்மா ஆகப் போகிறேன் என்று நினைக்கிறேன். ஹலோ, நான் உள்ளே வருகிறேன். அவர்கள் வருகிறார்கள். ஒலி கேளுங்கள். நான் உள்ள வந்துட்டேன். என்ன 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 ஆச்சரியமான பெண். சுசி, அது நீதான். நான் உன்னை அறிவதில்லை. ஹாய், உன் வயிறு எப்படி இருக்குது? அது ஒரு பேக் பேக்கா? அதுல என்ன இருக்குது? ஹலோ,
இல்ல உணவு இல்ல, அதை எனக்கு கொடு. சரி இது ஃபண்டு. இப்போதே நீ புறப்படலாம். அடுத்தவராக யார்? ஏண்டா என்ன நடந்தது? நாம அவளை இழக்கிறோம். அறுவை சிகிச்சை அறைக்கு போக வேண்டும். ஏய், பரிதாபமான குழந்தை. அவள் உண்மையிலேயே அசுபியாக இருக்கிறாள். ஓ, சீக்கிரம் செய்யுங்கள். ஏன் காத்திருக்கிறீர்கள்? போங்க. ஏண்டா உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? எனக்கு உண்மையாகவே மன்னிக்கவும். ஓ, என்ன அமைதியாக இருக்க என்றார். ஹலோ, அங்கே என்ன ஒரு வேஷம்? என்ன விஷயம்? 4 இனிப்புகள். எத்தனையோ விஷயங்கள். வாருங்கள், மார்லி தலைமுறைகள் நல்லவை. மிட்டாய் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு யோசனை. இத உடைக்க நேரமா? Or Arister's court. Darcer Carwinda's Cravey. ஹே பெப், நான் தயாராக இருக்கிறேன். குடாஸ். உங்களுக்கும் கூட்டாளிக்கும் நன்றி. கூலா காத்தும் இறுதியாக நற்கண்கள். இது எனக்கு நேரம். ஓ ஓ, நீ சின்னை காணல. இது இல்லை, ட்ரூ. அதான் அதுவே சரி. கொடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. கொடு. ஆரி, ஹே, நான் தான். என்னை படித்துக் கொள்ளவில்லையா? இது லூசி. வணக்கம் நண்பரே, உன்னிடம் என்ன இருக்கிறது? என் செய்கையை நான் நேசிக்கிறேன். பீர். ஆம், எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் ஒரு என்ன என்ன செய்கிறாய்? இப்போதே தயவு செய்து அதை பிடிச்சுக்கொள். ஓட வேண்டிய நேரம். நீங்கள் எங்க போகிறீர்கள்? உடனே வெட்டிவிடு. நான் அவளை பார்க்க வேண்டும். ஓ, என் தலை எப்படி வலிக்கிறது. உங்களிடம் தலைவலிக்கு ஏதாவது இருக்கிறதா? ஹூம், ஹாஹா, இதோ இங்கே இருக்கிறது. நமக்கு வர வேண்டும் உடனடியான ஒன்றை உருவாக்குவதற்கு. சரி, இந்த கேண்டி உதவும். இதோ, தயவு செய்து. இது புதிய மருந்து. எடுத்துக்கொள்ளவும். அவள் கவனிக்க கூடாதுன்னு நம்புறேன். ருசி அருமை. அப்படி இருக்க கூடாது. நீங்கள் மருத்துவர் அல்ல. ஓப்ஸ். அமர ப்ரை லைன் வச்சிருக்கியா? ஹாய், நிச்சயமா நாம் வெற்றி பெறுவோம். ஓ, என்ன? ஏ அப்படியே இருங்கள். அவளை எங்கே கொண்டு போகிறீர்கள்? ஓ, நீங்கள் பார்க்கவில்லைமா? அவள் நடக்க முடியவில்லை. ஓ, நான் மன்னிக்கவும். கண்டிப்பாக போங்கள். பாவம் பொண்ணு. ஒரு நிமிடம். இது என்ன? இது காந்தளியின் பாதை. அப்படியே இருங்கள். எனக்கு தெரியும். இங்கிருந்து வெளியேறுங்கள். என்ன ஆச்சு? உன்னை காலையை உறக்கவே வேண்டாம். பைத்தியம். மதிய வணக்கம் மடம். அது பின்னென்ன? அந்த பூச்செடியை அவர் கைகளை முத்தமிட அனுமதியுங்கள். நீங்க அழைப்பையோடு இருக்கிறீங்க. உங்க பார்த்துக்கிட்டே இருக்க விரும்புகிறேன். நான் அதிசயமாக இருக்கிறேன். நான் சொல்ல முடியாது. தற்போது நான் ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மதிய வணக்கம் அம்மணிகளே. நீங்கள் இனிமையான அம்மாள். வணக்கம் வாசி. நான் என்ன? நான் கரைக்கிறேன். சும்மா கூட மார்மாலிடர்ஸ். அவற்றை இப்போதே சாப்பிடுவேன். அவங்களை பாருங்கள், மிக சுவையாக இருக்கிறது. குத்திகள். புத்திசாலித்தனம். நான் சாஸ் கிடில் செய்யும் கைக்களையை எடுத்து இனிப்பை உள்ள நிரப்புவேன். சரி, இப்போ முறிவுக்கு ஒரு கட்டம். என் கைச்சிகையிலே என் கையை மறைப்பேன். இதை சேர்க்கவும். வாங்க போகலாம். ஓ இல்லை, எனது கை எலும்பு உடைந்து விட்டது. ஓ, இது எவ்வளவு பயங்கரமானது. அதே சமயம் இது உண்மையில் உடைந்து விட்டதா? ஓ, நான் மன்னிக்கவும். நான் அதை நோக்கவில்லை. நிச்சயம் உள்ளங்களே. ஓ, மிகுந்த வலி நேர்ந்திருக்கிறது. சூசி, உன் கை முறிந்து போனது. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாருங்கள். ஓ, நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள்? ஒரு நிமிஷம். என்ன இது? நிஜமல்லையா?
கேண்டி அதிசயமானது. எவ்வளவு குளிர்! ஆ, என் மேல் மனித கை கொண்டிருக்கிறது. ஓ, நாங்கள்